நெல்லையிலேருந்து ஜெயமணி. சாட்டைன்னு ஒரு லூசு முருகன் அலைதான். தளபதி ஒரு படம் நடிக்கிறவர். இவர் பின்னாடியெல்லாம் மக்கள் பேரை விடாது. இவருக்கு என்ன கொள்கை இருக்குது, என்னத்தை செய்வார் அப்படின்னு என்ன செய்வார் அப்படின்னு சாட்டை லூசு முருகன் பேசுகிறான். சாட்டை லூசு முருகன் ஆட்சியாளர்கிட்ட கேட்க வேண்டியதை ஆட்சியில் அதிகாரத்தில் இல்லாத விஜய்கிட்ட நீ இவ்வளோ கேள்வி கேட்க, அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீ கேளு. நீங்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க, உங்கள் கொள்கை என்ன ஏதுன்னு அப்போ சொல்லுவார். இப்போ அவர் மௌனமாக இருக்காருன்னா சில விஷயங்களை எதை பேசணுமோ அதை தான் பேசணும். அவருடைய மனைவி கூட விவாதத்து கொடுத்ததா வலைதளங்கள்லாம் வந்திருக்கு. இதையை பற்றி தலைவர் வாய் திறந்து பேசினாரா? பேசலை. எந்த விஷயத்தை பேசணுமோ அந்த கருத்தை தான் வைக்கணும். உடனே மாதிரி கருத்தே இல்லாமல் அவர் ஒரு சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு, அவருக்கு நீங்கள் உங்கள் வாக்குகளை செலுத்திடாதீங்க. இல்லை உங்கள் அண்ணன், சரி நம்ம அண்ணன் சீமான், அவரும் ஒரு சினிமா துறையிலேருந்து வந்தவர் தான். ஏன் அவரை மட்டும் கட்சியில் ரொம்ப அதிகமாக எடுத்து பேசுகிற? உனக்கு என்னன்னா, யார் எப்படி போனாலும் சரி தான், நீ சாப்பிடணும். பக்கத்தில் இருக்கவன் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் செத்தாலும் பரவாயில்லங்க கணக்கில் தான் நீ உன்னுடைய கருத்து கணிப்பு வீடியோ எல்லாமே அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனால் நீ கருத்து கணிப்பு வீடியோவை போடுறதை நிப்பாட்டிட்டு ஏதாவது எங்கேயாவது ஆடு இருந்தால் வாங்கி மேய், இல்லை 4 மாடு வாங்கி மேய்ச்சி பைசா சம்பாதி, நல்ல வருமானம் வரும். அதுதான் போதாது, நான் இப்படி தான் வீடியோ போடுவேன்னா பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கிட்டே இரு. தேர்தல் நெருங்குது, எலெக்ஷன் வரும், அப்போது நம்ம சந்திப்போம். நீ எவ்வளோ ஓட்டு வாங்குத, நாங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்குறோங்கிறத அன்னைக்கு பார்ப்போம். சரியா? நெல்லையிலேருந்து ஜெயமணி.